உலக அரசியலில் இந்தியா எடுத்துள்ள ஒரு மிக முக்கியமான ராஜதந்திர நகர்வு இப்போது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஈரானின் உச்சபட்ச தலைவராக சுமார் 37 ஆண்டு காலம் பதவி வகித்த அயதுல்லா அலி காமெனி கொல்லப்பட்ட நிலையில் அவரது இறுதி சடங்கு வரும் ஜூலை 4ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் நடைபெற உள்ளது. ஈரானின் புதிய அதிபர் மசூத் பெஷஷ்கியான் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க நேரடியாக அழைப்பு விடுத்தார். ஆனால் இந்த அழைப்பை தவிர்த்துவிட்டு பிரதமர் மோடி தனக்கு பதிலாக மிக குறைந்த அந்தஸ்து கொண்ட பிரதிநிதிகளை அனுப்ப முடிவெடுத்திருப்பது இப்போது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியா ஈரானை மெல்ல மெல்ல கைவிடுகிறதா அல்லது இதற்கு பின்னணியில் ஏதேனும் ரகசிய திட்டங்கள் உள்ளனவா என்ற கேள்வி வலுவாக எழுந்துள்ளது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களின் மறைவின் போது இந்தியா எப்போதுமே உயர்மட்ட பிரதிநிதிகளையே அனுப்பி வைத்துள்ளது. 1989 முதல் உச்சக்கட்ட தலைவர் கோமேனி மறைந்தபோது அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நரசிம்ம ராவும் 2024 அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைந்தபோது இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். ஆனால் இப்போது கமேனி மறைவிற்கு வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் மற்றும் பீகார் ஆளுநரை இந்தியா அனுப்புவது ராஜதந்திர ரீதியாக ஈரானுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் குறைந்துள்ளதை காட்டுகிறது. இதற்கு பின்னணியில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். உடனான இந்தியாவின் மிக நெருக்கமான உறவு இருப்பதாக பன்னாட்டு அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். ஏனெனில் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்துதான் முன்னெடுத்தன. அத்தகைய சூழலில் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட ஒரு தலைவருக்கு தார்மீக அடிப்படையில் இந்தியா பெரிய அளவில் முக்கியத்துவம் அளித்தால் அது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம் என டெல்லி மேலிடம் கருதுகிறது. இருப்பினும் இந்த முடிவு இந்தியாவிற்கு சில சவால்களையும் கொண்டு வர வாய்ப்புள்ளது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தி மிக முக்கியமானது. மேலும் பாகிஸ்தானை தவிர்த்துவிட்டு ஆப்கானிஸ்தான் மற்றும் ஐரோப்பாவிற்கு செல்ல இந்தியா உருவாக்கிய சாபர் துறைமுக திட்டத்திற்கு ஈரானின் ஆதரவு மிக அவசியம். பாகிஸ்தான் தனது பிரதமரையே இந்த இறுதி சடங்கிற்கு அனுப்ப உள்ள நிலையில் இந்தியா தனது பிரதிநிதித்துவத்தை குறைப்பது ஈரானை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடும். இந்தியாவின் இந்த செயல் ஈரானின் போரில் அந்த நாட்டுக்கு ஆதரவாக இந்தியா இல்லை என்பதையும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டையே இந்தியா ஆதரிக்கிறது என்பதையும் மறைமுகமாக பறைசாற்றுகிறது. ஒருபுறம் கச்சா எண்ணெய் மற்றும் வர்த்தக தேவைகள் இருந்தாலும் மறுபுறம் உலக வல்லரசுகளின் நட்பை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா உள்ளது. பிரதமர் மோடியின் இந்த ராஜதந்திர நகர்வு இந்தியாவிற்கு நீண்டகால அடிப்படையில் லாபத்தை தருமா அல்லது வளைகுடா நாடுகளில் இந்தியாவின் பிடியை தளர்த்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.